வணக்கம். நாங்க ரெடி நீங்க ரெடியா அப்படின்ற இன்றைய எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்க்க போற டாபிக் ஒன் ஆஃப் த வீடியோ எடிட்டிங் டூல், ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டிங் டூல். இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா ஆடியோ ப்ரோ இந்த மாதிரி பல டூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆடியோ கட்டு இந்த மாதிரி பல டூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் ஃபில்மோரா அப்படின்ற இந்த டூல் பார்த்தோம் அப்படின்னா ஏஐ இன்டகிரேட்டரோட இருக்கும். இதுல ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதுல என்ன வீடியோ இருக்கோ அந்த வீடியோ மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா எடிட் பண்ண முடியும். பட் அந்த வீடியோல சில விஷயங்கள் கலரிங்ல இருந்து மற்ற விஷயங்கள் எல்லாம் பழைய ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் வீடியோ எடிட்டிங்லயும் ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் இமேஜஸ் எடிஷன்லயும் போட்டோஷாப் மாதிரி விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்க்க முடியும். பட் இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் வேர்ல்ட்ல இன்னைக்கு ஏஐ இன்டகிரேஷன் அப்படின்றது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஃபில்மோரால நம்ம பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற ஒன் ஆஃப் த ஏஐ அண்ட் வீடியோ எடிட்டிங் டூல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபில்மோரா. வாங்க ஃபில்மோராவை பத்தி நம்ம கம்ப்ளீட் டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வாட் இஸ் ஃபில்மோரா? ஃபில்மோரா வீடியோ எடிட்டிங் டூல், இது என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, என்னென்ன பர்பஸ்க்காக இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமா? ஸோ ஃபில்மோரான்றது ஒரு வீடியோ எடிட்டிங் டூல் தான். இது என்னன்னா பிகினர்ஸே இந்த வீடியோஸ்லாம் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோன்னா அது பேக்ரவுண்ட்ல நிறைய சவுண்ட் நிறைய இருக்கும் சாதாரண வீடியோ எடுக்கும் போது. ஸோ அந்த சவுண்டு அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் போகிறதுக்காக தான் இந்த ஃபில்மோரா யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இது எதுக்காகனா இதுல ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், அதே மாதிரி மார்க்கர் வாட்டர் மார்க்கர் இருக்கும். இதுல என்னன்னா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி கூட நம்ம வீடியோ எடிட்டிங் பண்ணிக்கலாம். நமக்கு ஸ்லோ மோஷன்ல வேணா ஸ்லோ மோஷன்ல எடுக்கலாம், ஃபாஸ்ட் மோஷன்ல வேணாலும் அதே மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி இதுல என்னன்னா ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கிறதுனால இப்ப நம்ம ஒரு அமேசான் மாரி ஒரு வீடியோ ரெடி பண்ணோம்னா ஸோ அந்த ஏற்ற டெம்ப்ளேட்ஸ் இதுல ரெடிமேடா இருக்கும். ஸோ இதுல ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது பொதுவா யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா சோசியல் மீடியால இருக்கவங்க தான். யூடியூபர்ஸ்லாம் ஒரு வீடியோவை எடிட் பண்றாங்கன்னா அதை அப்படியே அப்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ டைரக்டாவே நம்ம யூடியூப்ல வீடியோ எடிட் பண்ணதை அப்லோட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம்லயே யூஸ் பண்றவங்களும் அவங்களும் வீடியோ எடிட் பண்ணிட்டு டைரக்டாவே அப்லோட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட வீடியோ இதுல மோஸ்ட்லி எடிட் பண்ணுவாங்க. சோ பிரைமரி டார்கெட் கஸ்டமர் யாருமா? பிரைமரி டார்கெட் கஸ்டமர்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ அவங்கலாம் இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா ஸோ அந்த கம்பெனி கேட்ட வீடியோஸ்லாம் ரெடி பண்ணி தருவாங்க. அந்த வீடியோஸை சோசியல் மீடியால போஸ்ட் போடுறது. ஸோ இந்த வேலைலாம் ஃபில்மோரால வீடியோ எடிட்டிங் பண்ணி அந்த வேலை மோஸ்ட்லி நிறைய செய்வாங்க. என்ன மாதிரி பிசினஸ் மாடல் பார்த்தோம்னா ஃபில்மோரா வச்சிருக்காங்க? பிசினஸ் மாடல் இது பிசினஸ் மாடல்னா இதுல ஃபில்மோரா மொத்தம் 3 மாடல் இருக்கு. ஃப்ரீ மாடல்னா கொஞ்சம் மட்டும் தான் ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்க முடியும். இதுலயே இன்னொரு என்ன மாடல்னா 1 மந்த் பே பண்ற மாதிரி இருக்கும். இதை மோஸ்ட்லி யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க 1 மந்த். இன்னும் 2 மாடல் இருக்கு. ஒண்ணு லைஃப் டைம் பிளான், அந்த லைஃப் டைம் மாடலுக்கு ஆனுவல் பிளான் இருக்கு. ஸோ லைஃப் டைம் பிளான்னா இதை லிமிட்டடா தான் இருக்கும். ஏஐ மாடல்ஸ்னா இதுல புது வெர்ஷன் இப்ப ஃபில்மோரா 14, 15 கூட புது வெர்ஷன் அவங்க எடுத்துட்டு வராங்கன்னா அவங்களால அந்த வெர்ஷன்ஸ் லைஃப் டைம் பிளான்ல அவங்களால எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. இதுவே நம்ம ஆனுவல் பிளான் எடுத்தோம்னா புது வெர்ஷன் 14, 15 எடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த வெர்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி புதுசா ஏஐ டூல்ஸ் அவங்க ஆனுவல் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, போட்டுக்கிட்டே இருக்காங்க புதுசா. ஓகே. காம்படிட்டிவ் யாரு இதெல்லாம் இது காம்படிட்டரா இருக்காங்கமா? ஃபில்மோராவோட காம்படிட்டர் யாரு? காம்படிட்டர்னு பார்த்தோம்னா கேப்கட். ஸோ அதுவும் ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப் தான். அதுவுமே வீடியோ எடிட் பண்ணும். அது மோஸ்ட்லி காம்படிட்டிவா இருக்கு. ஓகே. கேப்கட் தான் மேஜர் ஃபோக்கஸ். ஓகே. ஃபில்மோரா இது பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்றது எப்படி இருக்குமா?
யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குமா இல்ல இது வந்து ப்ரொஃபஷனலா வீடியோ எடிட்டிங் பண்றவங்க அவங்க தான் பண்ணணும்லாம் இல்ல. ஸோ பிகினர்ஸுக்கே வந்து ஈஸியா வந்து அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதாவது இதுல சொன்ன மாதிரி டைம் பேஸ் பண்ணியும் இருக்கும். ஸோ ஸ்லோ மோஷன் ஃபாஸ்ட் மோஷன்லயும் பண்ணிக்கலாம். இதுல வந்து ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஈஸியா வந்து டெம்ப்ளேட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுல என்னன்னா ஒரு வீடியோ நம்ம கிரியேட் பண்றோம்னா டைரக்டாவே நம்ம இப்ப யூடியூப்ல போனோம்னா டைரக்டாவே எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஃபில்மோரால வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அடாப் பிரீமியம் ப்ரோ, ஃபைனல் கட் ப்ரோ, டாவின்சி ரிசால்வ், கப்கட், ஐ மூவிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற ஒன் ஆஃப் த டூல் அப்படின்னா வந்து ஃபில்மோரா. ஏன்னா ஃபில்மோரா நாங்கள் 5 வருஷமா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ்க்கு கிளைண்ட்டுக்கு வீடியோ எடிட் பண்ணி கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு டூல். வந்து ஈஸியா வந்து பார்த்தோம்னா ஒரு லேமேன் ஒருத்தர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேன்வா, இப்போ போட்டோஷாப் அப்படின்ற ஒரு இமேஜ் எடிட்டிங் டூல் இருக்கு. இந்த இமேஜ் எடிட்டிங் டூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஒரு ப்ரொஃபஷன் மட்டும்தான் அதுல இமேஜஸ் வந்து எடிட் பண்ண முடியும். அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து யார் வேணாலும் எடிட் பண்ண முடியும் கேன்வா அப்படின்னு. நம்ம ரெகுலரா எல்லாருமே இன்னைக்கு கேன்வா வந்து எடிட்டிங் டூல். பட் அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரோ வெர்ஷனுக்கு நம்ம போகணும் அப்படின்னா சில அட்வான்ஸான டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம். ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ரெடிமேட் ஆடியோஸ் வந்து பார்த்தோம்னா அதுல இருக்கும். அதுல சில ஆடியோஸ் எல்லாமே ஏன்னா அந்த டூலுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது சில விஷயங்கள் வந்து இருக்கும். அது மெயின்டெனன்ஸ், அதுக்கான ரெவென்யூ அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னா ப்ரோ பிளான்ல தான். எனிபடி பிசினஸ் ஆஸ்பெக்ட்ல தான் வந்து அவங்க டூல்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஒன் ஆஃப் த சாஸ் ப்ராடக்ட்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கேன்வா எல்லாம் வரும்போது 100% ஃப்ரீ அப்படின்னு கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு லேடி தான் வந்து அவங்க இன்னோவேட் பண்ணாங்க. அதை பண்ணதுடைய பர்பஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா போட்டோஷாப் மாதிரி அவங்க கிட்ட ஒரு சாஃப்ட்வேரை கொடுத்து டிசைன் பண்ண சொல்லும் போது அதுல இருக்கிற காம்ப்ளிகேட்டட் எல்லாமே பார்த்துட்டு ஃபியூச்சர்ல டிஜிட்டலா போகும்போது எல்லாருமே வந்து இமேஜ் எடிட் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கிரியேட்டிவிட்டியில கிரியேட் ஆனது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கேன்வா. இன்னைக்கு வந்து கேன்வா எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு அதிகப்படியான டெக்னாலஜி இன்வால்வ் ஆகுற ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து டிராக் அண்ட் டிராப்லயே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபில்மோரால இமேஜஸ் வந்து ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இதை ஏஐ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்டெகிரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதோட ஃபீச்சர் எப்படி இருக்குமா? ஃபீச்சர் என்னென்னலாம் டெக்னாலஜி இதுல கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க? ஃபியூச்சர்லனா ஆடியோ எடிட்டிங் பண்ற மாதிரி. ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஒன்று கொடுக்குறோம்னா அதை வந்து வீடியோ எடிட் பண்ற மாதிரி நம்ம ஃபியூச்சர்ல வந்து எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இது பேக்ரவுண்ட் ரிமூவல் இது கொஞ்சம் தான் ரிமூவ் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா வேற எதுனா சவுண்ட் மைன்யூட்டா இருக்க சவுண்ட் எல்லாம் கூட ரிமூவ் பண்ற மாதிரி அட்வான்ஸா கொண்டு வரணும். அதே மாதிரி வாய்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ண மாதிரி வைக்கணும். என்ஹான்ஸ் பண்ற மாதிரி. ஓகே. ஆக்சுவலா இந்த டெக்னாலஜி எல்லாமே இன்னைக்கு அவைலபிளா இருக்கு. இன்னைக்கு இந்த டெக்னாலஜி எல்லாமே ப்ரோ வெர்ஷன்ல அவைலபிளா இருக்கு. நம்ம ஒரு இமேஜை கொடுத்துட்டு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வீடியோவா கேட்டோம் அப்படின்னா இமேஜ் டு வீடியோ கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது. நம்ம ஒரு இமேஜை கொடுத்துட்டு அதனோட ப்ராம்ப்டை கேட்கிறோம் அப்படின்னா அது ப்ராம்ப்டை கொடுக்குது. ஒரு ப்ராம்ப்டை கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி இமேஜஸை டிசைன் பண்ணி கொடு அப்படின்னும் போது அது வாய்ஸ் என்ஹான்சர் நம்ம வந்து அதுல பண்ணிக்க முடியும். வாய்ஸ் ரிடக்ஷன் மைனர் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டெக்னாலஜி எல்லாமே வந்து ஸோ இதனுடைய அட்வான்ஸ் ஏஐ டூல் தான் இது. நோ டவுட் மொபைல் எடிட்டிங் இது மொபைல்லயே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப் மூலமாவே வந்து எடிட் பண்ணிக்க முடியும். என்னுடைய பிசினஸ் மாடல் அவங்க வச்சிருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 விதமா வச்சிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, 14 days ட்ரையல் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சில விஷயங்கள் யூஸ் பண்ணும்போது அதுல இருக்கிற சில டெம்ப்ளேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரோவா பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம டவுன்லோட் பண்ணும்போது ஒன்று நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பென்சில் மார்க்னு சொல்லுவோம். அந்த பிராண்டிங் ஒன்று எனக்கு பணம் கொடு உங்க ப்ராடக்ட்டை நான் ப்ரொமோட் பண்றேன், அப்படி இல்லை அப்படின்னா என்ன விளம்பரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராண்டிங் இருக்கும். இந்த வீடியோ வந்து நீங்க ஃபில்மோரால எடிட் பண்ணிருக்கீங்கன்னு அந்த வீடியோ ஃபுல்லாவே காமிக்கும். ஸோ அது வேண்டாம் அப்படின்னா நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பென்சில் மார்க்கை ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மொபைல் எடிட்டிங்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து இருக்கு. கிளவுட் பேசிஸாவும் வந்து வச்சிருக்காங்க. எகைன் வந்து கிளவுட்லயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க
15 GB 20 GB வரைக்கும் வந்து கிளவுட்ல வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதுக்கு மேல நம்ம வந்து கிளவுட்ல வந்து நம்மளோட வீடியோஸ் எடிட் பண்ற வீடியோஸ் எல்லாம் நம்ம ஹோஸ்ட் பண்ணி வைக்கணும், ஃபியூச்சருக்கு வந்து நம்ம ரெஃபரன்ஸ் அங்க இருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம அதுக்கும் மந்த்லி பேசிஸ் இயர்லி பேசிஸ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கிளவுடையும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 GB 5 GB வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம 100 GB 1 TB அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸும் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா என்டர்பிரைஸ் பிளானும் வந்து இருக்கு, பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து யூஸ் பண்ணி பண்ற மாதிரி வந்து. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பெக்டட் ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏஐ வீடியோ ஜென்ரேட்டர் இட் இஸ் தேர் ஆல்ரெடி. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏஐ வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வீடியோஸை வந்து நம்ம எடிட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டீம் கொலாபரேஷன் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 பேர் 5 பேர் வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லாகின் பண்ணிட்டு இப்போதைக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நான் எந்த மாதிரி பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒருத்தர் ஒரு அக்கௌண்ட் ஒரு ஜிமெயில லாகின் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் அதே வந்து 3 பேர் 4 பேர் நான் அக்சஸ் பண்றேன் அப்படின்னா 4 டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ல 4 இடத்துல இருக்கு இதை வந்து அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளவுட் ஸ்டோரேஜ் தான். ஸோ அதே மாதிரி ஆடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளோ ஆடியோஸ் வந்து இருக்கு இதுல. இதுல யூஸ் பண்ற இருக்கிற ஆடியோஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சில ப்ரொஃபஷனல் ஆடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம ப்ரோல தான் வந்து நம்ம அதை டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். காப்பிரைட் வயலேஷன் இல்லாத ஒரு ஆடியோ வேணும், ஒரு இமேஜ் வேணும்னா இதுல இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஷட்டர் சாட்னு ஒரு இமேஜ் செல்லிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு. இமேஜ் அந்த வீடியோ ஆடியோ நீங்க அங்க போயிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா நம்ம பே பண்ணணும். ஒரு இமேஜோட காஸ்ட் 400 500. இதே பிக்ஸாபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜஸ் பிளேஸ் வந்து இருக்கு. நீங்க அங்க போனீங்க அப்படின்னா நீங்க அன்லிமிட்டெட் இமேஜஸ் நீங்க என்ன டைட்டில் அந்த இமேஜ் தேடுறீங்களோ எந்த டைட்டில்ல வீடியோஸ் தேடுறீங்களோ அந்த வீடியோஸை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொடுத்திருக்கிறதோடைய பர்பஸ் வந்து பார்த்தோம்னா ஷட்டர் சாட்டுக்கு அனுப்பி அவங்க ரிஜெக்ட் பண்றது எல்லாமே இந்த பிக்ஸாபே மாதிரி பிளாட்ஃபார்ம்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிசினஸ் பர்பஸுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ இருக்கிற சேலஞ்சஸ் ஆல்ரெடி அவங்க டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஹைலி காம்படிட்டிவ் சேலஞ்சஸ் வந்து இருக்கு. ஏஐ சேஞ்சஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்பவே ப்ராம்ப்ட் கொடுத்தோம் அது இமேஜ் கொடுக்குது. இமேஜஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு எந்த மாதிரி நம்ம இமேஜஸ் கொடுத்து அதை வீடியோவா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா வெறும் டெக்ஸ்ட்ல நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்குறோம், அது இமேஜா கொடுக்குறது. அந்த இமேஜை கொடுத்தோம்னா வீடியோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஆடியோ ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா எகைன் நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்தா ஆடியோ ஜென்ரேட் பண்ணணும். ஏஐ வெறும் இமேஜ் மட்டும் ப்ராம்ப்ட்ல ஜென்ரேட் பண்ண முடியல. இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஐ மூலமா நம்ம வீடியோவும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம், ஏஐ மூலியமா ஆடியோவும் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அந்த உண்டான ப்ரொவிஷன் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இதுல கொடுத்துருப்பாங்க. ப்ரைசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மலான ப்ரைசிங் தான் வந்து இருக்கு. அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு வீடியோ எடிட்டிங் ஒரு நீங்க வந்து இண்டிபெண்டா ஒரு வீடியோ எடிட் பண்ண நீங்க ஒரு ப்ரொஃபஷன் கிட்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னா 5000 இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் வந்து சார்ஜ் பண்றாங்க. அப்போ அதுக்கு பதிலா நம்ம இந்த டூல் நம்ம கிட்ட கத்துக்கிட்டு நம்மளே யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம லைஃப் டைமுக்கு வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பேமெண்ட் லைஃப் டைம்ல இருக்கு, பட் லிமிடெட் அக்சஸோட. அதே மாதிரி நம்ம ப்ரோவா யூஸ் பண்றோம், அதுல இருக்கிற டெம்ப்ளேட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம்னா அது நம்ம லைஃப் டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான காம்படேட்டிவ் வந்து பார்த்தோம்னா ரெகுலரான அப்டேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துட்டே இருக்காங்க. இன்னைக்கு ஃபில்மோரா 15 வந்து அப்டேட் இருக்கு. அது ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் பண்ணிக்குது. நம்ம சிஸ்டம் லாகின் பண்ண உடனே ஆட்டோ அப்டேட் கேட்குது, நம்ம அப்டேட் பண்ணிடுது. நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா டீமோடைய சப்போர்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து இருக்கு. ஸோ யா ஃபீச்சர் அவுட்லுக் ஆஃப் ஃபில்மோரா என்னமா இருக்குமா, இதோட ஃபீச்சர் எப்படி கொண்டு போறாங்க? அதான் ஹை குவாலிட்டி வீடியோஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் க்ரோத்துக்கு வந்து இது நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ என்னன்னா அந்த கம்பெனிஸ் வந்து இப்ப அந்த கம்பெனிக்கு ஏற்ற வீடியோவை அவங்க ரெடி பண்ணி சோஷியல் மீடியால வந்து டைரக்டாவே அப்லோட் பண்றதுனால இது வந்து ஃபாஸ்டா எடிட்டிங் டூல்னால இது என்னன்னா டைம் வந்து நம்மளுக்கு வந்து சேவ் பண்ணுது. சோ அதனால வந்து இதை யூஸ் பண்றாங்க. தேங்க்ஸ் ஃபார் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபில்மோரா அப்படின்ற ஒரு ஏஐ வீடியோ டூலை பத்தி கம்ப்ளீட்டா ரிவ்யூ பண்ணி அதனுடைய ஃபீச்சர், அதனுடைய பிரைசிங், அதனுடைய சப்போர்ட் இது எல்லாமே வந்து எங்க கூட ஷேர் பண்ணதுக்காக
இந்த மாதிரி குவாலிட்டியான கண்டென்ட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் டே டு டே லைஃப், உங்கள் பர்சனல் லைஃப்க்கு, உங்களுடைய அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸுக்கு, உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய டிராவல் இண்டஸ்ட்ரிக்கு தேவை அப்படின்னும் போது எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு குவாலிட்டியான வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.